Hey guys, another two wheels traveler. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஓலா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஒரு ப்ரொடக்ஷன் ரெடி மோட்டார் சைக்கிளை ஓலாவுடைய சிஇஓ ஒரு சிட்டி ஸ்ட்ரீட்ஸில் ரைட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த பைக்ஸை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இந்த பைக் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி இந்தியாவுக்கு வரப்போகுது, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இந்த ஸ்கூட்டரில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இந்த ஸ்கூட்டருடைய ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 2020 மே மாதம் ஓலா பார்த்தீங்கன்னா எட்டர்கோ ஆப் ஸ்கூட்டர்னு ஒரு நெதர்லாண்ட் கம்பெனி அக்வயர் பண்ணுறாங்க. அதுக்கடுத்த 6 மந்தில் ஓலா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் இந்தியாவில் லான்ச் பண்ண பார்த்தா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அனௌன்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் 2400 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் தமிழ்நாட்டில் ஹொசூரில் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியும் செட்டப் பண்ணிட்டாங்க. ஸோ இதுலேருந்து ஒரு 125cc ஸ்கூட்டருக்கான பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஓலாவுடைய ஸ்கூட்டரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரப்போகுது அப்படின்னு இதோடைய ஒரிஜினல் கான்செப்டான எட்டர்கோ ஆப் ஸ்கூட்டர் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோடைய டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஓலாவோட ஸ்கூட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப மினிமலான ஒரு மாடர்னான டிசைன் கொடுத்துருக்காங்க. எட்டர்கோ ஆப் ஸ்கூட்டருக்கும் ஓலாவோடைய ஸ்கூட்டருடைய டிசைனுக்கும் எந்த ஒரு டிசைன் சேஞ்சுமே கிடையாது. ஆக்சுவலி எந்த ஒரு டிசைன் சேஞ்ச் பண்ணவும் தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற டிசைனே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்பவே ஒரு மினிமலான பாடி பேனல்ஸ், ரொம்ப ஸ்பேஷியஸான லெக் ரூம் அண்ட் வைடான சீட், ஓவராலாக பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு கிளாசிக் ஸ்டைல்டு ஸ்கூட்டர் மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த அளவு டிசைனே போதுன்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. செகண்ட், இதோடைய மோட்டரை பற்றி பேசலாம். இதோடைய ஒரிஜினல் கான்செப்ட்னா எட்டர்கோ ஆப் ஸ்கூட்டரில் 6 கிலோவாட் இருக்கிற மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் மோட்டார் ஓலாவுடைய ஸ்கூட்டரில் யூஸ் பண்ண நிறையவே சான்சஸ் இருக்குது கைஸ். அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 6 கிலோவாட், அதாவது 8 bhp பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் எட்டர்கோ ஆப் ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா 135 நியூட்டன் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் சேம் டார்க் இந்தியாவில் ஓலா ஸ்கூட்டரில் தருவாங்களான்றது கொஞ்சம் டவுட் தான். பட் ஓலா சிஓடைய ட்வீட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு விஷயம் அசியூம் பண்ணலாம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஸ்கூட்டர் 0 to 16 இந்த ட்வீட்டை நீங்கள் படிக்கிறதுக்குள்ளே ரீச் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த ட்வீட்டை படிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 5 to 8 செகண்ட்ஸ் ஆகும்னு வச்சுக்கிங்களேன். ஸோ நம்ம ஒரு 0 to 60 வந்து ஒரு 8 செகண்ட்ஸில் ரீச் ஆகும் நம்ம வச்சுக்கலாமா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேர்ட், இதோடைய பேட்டரி அண்ட் ரேஞ்ச் பற்றி பார்ப்போம். ஓலா ஆல்ரெடி ஒரு கமர்ஷியலில் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஸ்கூட்டரில் 75 கிலோமீட்டர்ஸ் போகிறதுக்கான சார்ஜை ஜஸ்ட் 18 மினிட்ஸில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதை எட்டர்கோ ஆப் ஸ்கூட்டர் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா, இந்த எட்டர்கோ பார்த்தீங்கன்னா 240 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வருது ஒன் ஃபுல் சார்ஜிங்க்கு. ஒன் ஃபுல் சார்ஜ் பண்ண எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2.5 hours டைம் எடுத்துக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த எட்டர்கோ ஆப் ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா 3 பேட்டரிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 3 பேட்டரியுமே 80 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் தருது. இது எல்லாமே ஓலாவோட ஸ்கூட்டர்லேயே அப்ளை ஆகும்னு சொல்ல முடியாது கைஸ். பட் அப்ளை ஆச்சுன்னா நிறைய பேருக்கு இது ஒரு மெயின் டே டு டே யூஸ் பைக்காக இருக்கும். ஃபோர்த், இதோடைய டிஸ்பிளே கன்சோல் பற்றி பார்த்துடலாம் கைஸ். கண்டிப்பாக ஓலாவோடைய ஸ்கூட்டரில் டிஎஃப்டி கன்சோல் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய காம்படிட்டர்ஸும் நிறைய பேர் டிஎஃப்டி கன்சோல் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் எட்டர்கோ கூட கம்பேர் பண்ணிங்கன்னா எட்டர்கோ ஆண்ட்ராய்டு ஓஎஸ் பேஸ் பண்ண 7.1 இன்ச் இருக்கிற ஒரு டிஎஃப்டி கன்சோல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிஎஃப்டி கன்சோல் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா ஸ்கூட்டர்ஸ்லேயும் இருக்க மாதிரி ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, வைஃபை கனெக்டிவிட்டி, நேவிகேஷன் ஆப்ஸ், மியூசிக் பிளேலிஸ்ட் அண்ட் இன்கமிங் கால் அலர்ட், மிஸ்டு கால் அலர்ட் அண்ட் பார்க்கிங் லொக்கேஷன், ரூட், இது எல்லாமே உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஃபிஃப்த், இதோடைய ப்ரைஸிங் அண்ட் லான்ச் டேட் பற்றி பார்த்துலாம் கைஸ். இதோடைய ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ஓலா கண்டிப்பாக இது ஒரு 125cc ப்ரீமியம் ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் டார்கெட் பண்ணலாம். அப்படி பண்ணாங்கன்னா இதோடைய ப்ரைஸிங் 80,000லேருந்து 1 lakh வரலையும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இதோடைய லான்ச் டேட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் ரெடி பைக்கை ஷோ பண்ணிட்டாங்க. ஸோ இதோடைய லான்ச் டேட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு 3 monthsக்குள்ளே இருக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்காக சில போனஸ் நியூஸ் வச்சுருக்கேன். இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர்ஸில் அவைலபிளாக இருக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. அது என்னென்ன கலர் பார்த்தீங்கன்னா பிளாக், ப்ளூ அண்ட் எல்லோ. அண்ட் இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 100 கிலோக்கு கம்மியாக தான் இருக்க போகுது. அண்ட் இதோடைய அண்டர் சீட் ஸ்டோரேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 61 liters அண்டர் சீட் ஸ்டோரேஜ் தராங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா 2 ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டை நீங்கள் அண்டர் சீட் ஸ்டோரேஜில் வைக்கலாம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த பைக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இந்த பைக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.